பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே புது கடலை நரை வந்த பிறகே எல்லாம் பாட்டை கேட்டவனையும் எல்லாம் பாட்டை கேட்டவனையும் 96 படத்தில் வர ராமன் நினச்சிருப்பீங்க. 90s பிறந்த 90s பிறந்த ராம் சார், ரெண்டு பேரும் பார்க்கும்போது பயங்கர டக்கரா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. படத்தோட பேரை போட்டேன்ல, ரெண்டு பாலை போட்டா என்ன போடுவாங்க. வெரி குட். ஆமா, என் ஆளு எங்க? யாரு இந்த தலை நிறைய பேர் வச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே தெரியுமா? அதுவா? டேய், அது ஜானுடா. ஜானு எங்க? ஐயோ அட பாவிங்களே. ஆட கரும நிறுத்துடா. அந்த கொடுமையை பாத்தியா? காவிய தலைவன் நெஞ்சில ஒரு காட்டெருமை கை வச்சிருந்தது. ஏய், யாழ பத்தியா எவ்வளவு அழகா இருக்கா? டேய், இவ ஆளாடா. நல்லா சிட்டிக்கு நடுவுல இருக்க மால் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கா. இவ ஆளாடா. டேய், யாழ அப்படி சொல்லாத. டேய் மச்சான், வேணாம், இவன் உனக்கு வேணவே வேணாம். இவ என்ன Dress போடுவான்ற முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியா? அப்போ நேத்து நைட் என்ன போட்டா சொல்லு பாப்போம். நேத்து நைட் என்ன டவுசர் தான் போட்டிருப்பான். ஆஃப் ட்ரவுசர்லாம் போடல, ராவா ஒரு ஆஃப் போட்டான். என்ன சொல்றான்? என்ன நீ என்னையே சந்தேகப்படுற? நீ 1000 தான் சொன்னாலும் நான் ராம நம்ப மாட்டேன் இந்த விஷயத்துல. ராம நம்ப மாட்டியா? ராம நம்புறேன். கரெக்ட் அடிக்கிற விஷயத்துல ஆஃப் அடிக்கிறேன்னு சொன்னா சுத்தமா நம்பவே மாட்டேன். ஏன் ஃபுல் அடிப்பானா? இல்ல, அவன் கட்டிங் அச்சாலே காவ ஓரமா பத்து இருப்பான். அவன் எங்க இந்த ஆஃப் அடிக்க போறான்? வா ஜான்சினா. ஐ லவ் யூ ஜானு. ஐ லவ் யூ ராம். ஜானு ஜானு இங்க வா. இன்னைக்கு காலையில தோசை சாப்பிட்டேன், அதுவும் பொடி தோசை சாப்பிட்டேன். ராம், இன்னைக்கு காலைல நானும் பொடி தோசை தான் சாப்பிட்டேன். எப்படி? இப்படி பொடி தோசை எல்லாரும் சாப்பிடுவாங்க, நான் தான் பொடி தோசை சாப்பிட்டேன். அப்ப நான் உன்னை லவ் பண்றேனா? மச்சான் வேணாம் வேணாம். ஏய் ஜானு, உனக்கு சிஸ்டர்ரா? சிஸ்டர், எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இடுப்புல ஊசி போடுங்க. சும்மா இருடா. ராம், எங்க வீட்ல வந்து லவ் பண்றது தெரிஞ்சிருச்சு ராம். எங்க அம்மா வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார்? குத்துக்கல்லு மாதிரி இந்த பொண்ணோட அப்பா உயிரோட இருக்கும்போது அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க. இப்படி ஒரு தாயோட புண்ணியம். மாப்பிள்ளை வேணாம். மாப்பிள்ளை வேணான்றாரு. அந்த லூசு பையில பேசணும்னு சொல்லு. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க ராம். ஐயோ, நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கணும் ராம். ஜானு, நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். உன்னை கொண்டு போய் எங்க வச்சா வீடு அடைச்சிடும். ராம், சொல்லு ராம், நான் பிளாட்ஃபார்ம்ல கூட வந்து படுக்கிறேன் உனக்காக. உனக்கு கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? டேய், ரிங் எடுடா. ரிங் எடு. சரி, இந்தா என் கிஃப்டா வச்சுக்க. கையை காட்டு. ஜானு, இன்னையில இருந்து நான் ஒய்ஃப், நீ ஒய்ஃப். ஓகே? சுத்தி போய் இப்படி வந்தா நம்ம வீடு வந்துரும். வா வா, பத்தியா? நேரத்துக்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்திருப்பானே. ஐயோ இவனா? ஆஹா, தலையாட்டி தரவால். என்னடா நடந்துட்டு இருக்கு? நான் என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டுக்கெல்லாம் எந்த பொண்ணையும் தள்ளிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. யார் இது? டெய்லி பைக் தான் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வரேன், ஒரு நாள் பொண்ணை தள்ளிட்டு வந்து என்ன தப்பு? டாய் டாய், இவ யாரு சொல்லி கேட்டவ? யாருவ? சுண்ணாம்பு பண்ணிட்டேன், அவன் என் ஒய்ஃப்டா. நான் கூட எக்ஸ்ட்ரா நிறைய ஏதோ பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணுவாரு. பண்ணுங்க சார், ஹவுஸ் ஓனர் பண்ணுங்க. இந்த வீட்டுல தங்கணும் சொன்னா கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கணும். ஏண்டா, வரும்போது சின்ன வீடா கொடுத்துட்டு இப்ப நீட்டா கேட்டா நான் எப்படா பண்றது? இந்த மாதிரி காமெடிலாம் போன வாரம் மதுரமுத்து போட்டாரு. மேல் போஷன்ல வீடு இருந்துச்சு, காலி பண்ணி விட்டேன். இங்க பாத்துக்க, இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றதை கேட்டா இந்த வீட்டுல தங்கலாம். ஓகேவா? இங்க பாரு தம்பி, 10 மணிக்கு மேல லைட் இருந்துச்சா நான் வந்து எட்டி பாப்பேன்டா. என்னங்க கூடு கட்ட ஹவுஸ் ஓனரா இருக்கான், புருஷன் பொண்டாட்டி லைட் இருந்தா வந்து எட்டி பாப்பேன்றான். தம்பி தம்பி, இந்த ஹவுஸ் ஓனரா லைட் எரியுதான்னு சொல்லி எட்டி பாப்பேன்னு சொன்ன. தம்பி தம்பின்னு வேற சொல்றான், அங்க பார்த்து சொல்றான். டேய், என் மனசுல இருக்கறத சொல்லிட்டாண்டி.
கடைசியா ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. சார் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்ல, அதனால கொஞ்சம் வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. ஆசீர்வாதம். பரவாயில்ல, வாங்க வாங்க. சந்தோஷமா இருக்கய்யா. புது கப்பிள்ஸ். செப்பல்ஸ் பிஞ்சிர சோல்டர்ல இருந்து கையால. ஜானு ராம் ஜானு ராம் ஜானு நம்ம செட்டில் ஆன பிறகு தான் எல்லாமே. செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. செட்டில் ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம். டேய் பெட்டு அக்காவை நைட்டே உன்னை கட்டி பிடிக்கும் போது ஏதோ அசோக் பிள்ளையரே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வருடங்களுக்கு பிறகு ஏ நண்பா என்ன மறந்துட்டியா? சோழா என்ன மறந்துட்டியா? மச்சி என்ன மச்சான் மறந்துட்டியா? நான் உன் நண்பன்டா. மறக்கலடா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு, இப்பதான் வீட்டுக்கு வரியா? ஆமா. ஏய் என் நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கான், போய் காபி போடு போடி. வந்துருவானே திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி. ஜானு என் நண்பன் வந்திருக்கான், அவனுக்கு நீ சாப்பாடு போட மாட்டேன்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜானு? அவனுக்கு சாப்பாடுலாம் போட முடியாது. நானே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட போறேன். லவ் நீ தான் சொன்னீல்ல லவ். ஏய் ஆர்டர் போட்டியாடி? ஆர்டர் போட்டுட்டேன். என்ன ஆர்டர் போட்ட? சிக்கன் ஷவர்மா. சிக்கன் ஷவர்மா அது ரொம்ப தவறுமா. இங்க பாரு இங்க பாரு. எனக்கு சிக்கன் ஷவர்மா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? எதுக்கான ஆர்டர் போட்ட? நீ மட்டும் எனக்கு என்ன பிடிக்கிறதா பண்ணிட்டு இருக்க? எனக்கு பிடிக்காததானே பண்ணிட்டு இருக்க. மச்சான் கூல் டவுன், திஸ் இஸ் லவ். ஏய் கல்யாண புதுசுல என்னடி சொன்ன? எனக்கு பிடிச்சதா உனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிக்கும் சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னியா சொன்னேன். இல்லையா? நீ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க. எனக்கு பிடிக்காத விஷயம் தானே செஞ்சிட்டே இருக்க இந்த 1 வருஷத்துல. இங்க பாரு ஜானு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது வேற போன் வேற வந்துகிட்டே இருக்கு. ராங் நம்பர்மா, போனை வைங்க. யார் போன்ல? யாரோ லாவண்யாமா, ராங் நம்பர். அது எப்பறம் பொண்ணுங்களே உனக்கு ஃபோன் பண்ணி ராங் நம்பர்லயே வருவாங்க? ஏய் நிஜமாலே ராங் நம்பர் தான். டேய் சொல்றா. ஆமாம்மா லாவண்யா எனக்கு தெரியும். இவன் பெரிய யோக்கியன். இவனை நானே பிளாக் பண்ணங்க. இன்னொரு ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணான். அது ஏன் பிளாக் பண்ணேன்னு கேட்கறதுக்காக மெசேஜ் பண்ணேன். ஏய் போனை கொடு. போனை தர முடியாது. போனை கொடு ராமு, பாஸ்வேர்டை சொல்லு. ஏய் உனக்கு அவ்வளவுதான் லிமிட். அவ்வளவுதான் லிமிட்டா? இவ்வளவு பெரிய பாஸ்வேர்டை நான் எப்பறம் போடுவேன் இந்த போன்ல? பாஸ்வேர்ட் அது இல்ல பைத்தியம். உனக்கு அதுதான் லிமிட்னு சொல்றேன். இதுக்கப்புறம் ஏதாவது பேச ஓங்கி அடிச்சிர வேண்டி. ராம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா போனை கொடு. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேணாம், வேணாம். ஐயோ அடிக்கிறியா? ஆஹா அடிக்கிறியா? அடிக்கிறியா? குடும்ப குத்துவலுக்கு பார்த்தா குங்ஃபு பாண்ட மாதிரி அடிக்கிறாளடா. வாடி என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஓ குடிச்சிட்டு வந்திருக்கியா? அவங்க என்ன குளிச்சுட்டாடி வருவாங்க? எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறியா? 1 நிமிஷம் இங்க பக்கத்துல இருந்த உன்னை ஷப்புன்னு அரைஞ்சிடுவேன் பாத்துக்கோ. அரைஞ்சிருவியா? அரைஞ்சிடுவேன். அரைஞ்சு பாரு. அரைஞ்சிடுவேன். அரைஞ்சு பாரு. நடிச்சிட்டல நடிச்சிட்டல. உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கே நடிச்சிட்டல. இனிமே நான் உன் கூட வாழவே மாட்டேன். உன்னை டைவர்ஸ் பண்றேன். ஏய் டைவர்ஸ் பண்ணி போடி. ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கல போடி. உன்னை விட ஹைட்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போடி. ஏய் மாப்ள அதெல்லாம் சொல்ல கூடாது. திஸ் இஸ் லவ். ஏய் போடா, நான் இன்னொரு ரவுண்ட் போட்டு வரேன். போடா. ஏய் போடா. நான் டேய் போறேன். நண்பா போவாதடா. போய்டா போயிட்டா. ஆஹா போயிட்டா. ஏய் போயிட்டா. ஏய் ஜானு ஃபர்ஸ்ட் டே வந்ததுல இருந்து எனக்கு உன் மேல ஒரு கண்ணு. அதனால நான் முடிவு பண்ணேன் உன்னை எப்படியாவது உசார் பண்ணணும். ஆனா அதுக்குள்ள நான் டகுல் வாங்க உன்னை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். ப்ளீஸ் அக்செப்ட் மீ. இந்த கேவலமான எண்ணத்தோட என் பின்னாடி வந்த 10ஆம் நம்பர் செருப்பெத்து 5 நிமிஷம் அடிப்போம். Oh my God. நண்பா என்ன மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? மச்சான் நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன்டா. எனக்கு 1000 கன்வின்ஸ் கொடுத்து இந்த இடத்த விட்டு போ, அவனை என் பக்கம் வர வைக்காதுன்னு சொல்லிட்டான் மாப்பிள்ள. உன்னோட ஃபுல் ஸ்கிரீன் பிளே பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ நான் சொல்ல போறது இந்த வயசுல பண்ணா எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. அதனால ஓப்பனிங்ல பண்ண வயசுலயே பண்ணிடுறேன். டே கார்த்தி, உனக்கு தெரிஞ்சவன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணானா அந்த பொண்ணை அப்படியே அவன் கூட அங்கேயே விட்டு விலகி போயின்னு உனக்கு அந்த பொண்ணை எவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே சரி. அதை விட்டு நான் பேசினா நீ பேசுறது, நான் மெசேஜ் பண்ணா நீ மெசேஜ் பண்ண, நான் கால் பண்ணா நீ கால் பண்ணது, நான் வெளில கூட்டு போனா நீ வெளில கூப்பிடுறதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? டேலவனா அதில் பிரச்சனை இருக்கும், சண்டை வரதா செய்யும், ஒரு கேப்பில் தான் செய்யும். அந்த கேப்பில் நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அவன் என்ன மிஸ் பண்ணுவேன். எங்கள் லவ் டெவலப் ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக.
அந்த கேப்பில் நீங்களாம் பொந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாதுடா. அது அங்கங்கே சுற்றி இங்கே தான் வரும். ஏன்னா அதுக்கான வேலையை நாங்கள் உண்மையாக பண்ணி வச்சுருக்கோம். போடா ராம் வானமெடுத்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்களை காம்பில் பூக்கள் முளைத்தது புதுகள் இறங்கி இசையானது